விருப்பப்பட்டு தான் வந்திருக்காங்க. இத போய் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவரு இது சொல்ல அது அரசு நெருக்கடி கொடுப்பது உண்மை. ஏன்னு சொன்ன இந்த வழக்கு இன்றைக்கு இல்ல, என்றைக்கே இருக்கின்றது. இன்னைக்கு என்ன அரசியல் அழுத்தம்? ஏன்னா இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். இந்த தேர்தலில் சந்திச்சது சீமான் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி தான் போட்டி போட்டது. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம், அரசியல் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் இது வழக்கு என்று வந்த பிறகு நீதிமன்றம் இதை விசாரித்திருக்கின்றது. அதுல உண்மை இருக்கின்றது, நீதிமன்ற கருத்து தெரிவிக்கின்றது. இது தனிப்பட்ட அவருடைய சொந்த பிரச்சனை. இதுல அதுக்கு மேல நான் கருத்து சொல்வது சரியா இருக்காது. ஏன்னா என்ன நடந்தது என்பது அவங்க சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் தெரியும். அந்த சீமானுக்கும் தெரியும், நடிகை விஜயலட்சுமிக்கு தெரியுமே தவிர இதுல எங்களுக்கு என்ன தெரியும். ஆனா இது அரசியல் ரீதியாக இருந்தால் அது சரியான நிகழ்வாக இருக்காது. இதுல அரசியல் தொடர்பாக இதுல இருந்தால் எங்களுக்கு நீங்க சொல்வதை பார்த்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. நீங்கள் கேட்ட கேள்வியில தான் அந்த சந்தேகம். ஏன்னா ஈரோடு கிழக்கில் அனைவரும் புறக்கணித்த பிறகு அவர் மட்டும் தேர்தலை சந்தித்தார். அதன் காரணமாக இருக்குமான்றது. ஏன்னா அந்த அளவுக்கு விசாரிப்பதற்கு, ஒரு நபரை விசாரிப்பதற்கு இவ்வளவு காவல்துறை குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு பதட்டத்தை அரசே உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எங்களுடைய. இல்ல, ஆளுநர் அரசியல் பேசுவது சரியா வராது. இந்தியா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திமுக இன்றைக்குள்ள திமுக சொல்ல, அண்ணா திமுகவை ஆரம்பிக்கும் போதே அண்ணா திமுக சொல்ல, பேரறிஞர் அண்ணா திமுக, இந்த திமுக இவங்க ஆரம்பிச்ச, கலைஞரோ ஸ்டாலின் ஆரம்பிச்ச கட்சி இல்லை. இது ஆரம்பித்தது பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணா அவர்கள் அப்போ புரட்சி தலைவரும் ஒரே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்துச்சு. அந்த நேரமே அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போதே கட்சியின் கொள்கைகள் என்று சொன்னதை இருமொழி கொள்கையை தான் சொன்னார். இந்த இருமொழி கொள்கையை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திராவிட கட்சிகள். அதே போல எங்களுடைய கொள்கையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆரம்பிக்கிற நேரத்தில் அதே இருமொழி கொள்கை தான், அண்ணாவின் கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லி எங்கள் கட்சி பேர்ல எங்கள் அண்ணா வச்சிருக்கோம். படமும் கட்சி கொடியிலே அண்ணா படம் இருக்கு. பிறகு அந்த இருமொழி கொள்கையை இன்னும் சொல்ல போனால் திமுகவோட நாங்கள் தான் வேகமாக ஆதரிப்போம். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் திமுகவில் மிக முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். எந்த பள்ளிகள் என்று சொன்னால் சிபிஎஸ்சியில், அதிலே இந்தி பயிற்றுவிக்கப்படுகிறது. இது கொள்கை முரண்பாடா இல்லையா என்பதை அவர்கள் திமுகவினர் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். முதலமைச்சரும் அதில் பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக அந்த பள்ளிகளை எல்லாம் மூட சொல்வாரா, இல்லைன்னா அந்த சிபிஎஸ்சியிலேருந்து சிபிஎஸ் ஸ்கூலில் இவங்க ஏன் நடத்துகிறாங்க,